ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது நான் வெளியில என்ன காட்டிக்கிறவே மாட்டேன். காட்டிக்கிறது எனக்கு ரொம்ப அது அண்ணனுங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப எளிமையாக தான் இருப்பேன். ஒரு ஃபங்க்ஷன் கூட இது வரைக்கும் நான் எந்த ஃபங்க்ஷன் நான் வெளியில ஃபங்க்ஷன் வச்சதே கிடையாது. வீட்டில் என் குழந்தை 6 பர்த்டே கொண்டாடிட்டேன். என் பையனுக்கு 2 பர்த்டே கொண்டாடிட்டேன். நான் நினைச்சிருந்தா ஒரு சின்ன சமூக நல கூடத்திலாவது வச்சிருக்கலாம். நான் வச்சதே கிடையாது. எல்லாமே ஊருக்கு போவேன். இல்லை என் வீட்டு மாடியில தான் வைப்பேன் எல்லா பர்த்டே. எதுவுமே எனக்கு வெளில தெரியும். அதே மாதிரி நான் இது தண்ணிப்பட்டு போயிட்டு எனக்கு நடிகர்கிட்ட நான் போட்டோன்னு எடுத்ததே கிடையாது. அது எனக்கு ஏதாவது நினைச்சிருவாங்களோ எதுக்கு அப்படின்னு நான் எல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஆனா அஜித் சார் எனக்கு பிடிக்கும். விஜயநகர் நினைச்சிட்டு நான் அஜித் சார் ஃபேன். நான் ஆரம்பத்தில் நான் ரசிகராக இருந்தேன். எனக்கு பிடிக்கும். அந்த என் தம்பிக்கு 2 பேரும் இது நம்ம சினிமாவுக்கு வந்துட்டோம். வந்ததுனா நமக்கு எல்லாமே ஓகே. அண்ணன் விஜயநகர் நடிச்சு எல்லாரும் நடிச்சிட்டேன். ஆனா என் தம்பி 2 பேரும் அஜித் சாரோட ஃபேன், பயங்கர ஃபேன். இப்ப என்னோட பிறந்த நாள் வேளாள மடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆகஸ்ட் 20 என்னோட பிறந்த நாள் வருது. என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு எப்படி அஜித் சார் போய் பார்க்கலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பார்க்கலாமா, அந்த படத்தை நடிச்சிருந்து என் தம்பி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டில் அவர் கூட என் ஊர்ல எல்லாருமே எடுத்திருக்காங்க. நாங்க 2 பேரும் நல்ல வெறுத்தனமான ரசிகர், எல்லாரும் தெரியும். ஒரு ஸ்டில் மட்டும் எடுத்துக்கூட அப்படின்ட்டேன். சரி வெயிட் பண்ணு ஒவ்வொரு நாள் சுட்டி நடிக்கப்பெல்லாம் தோணும், சார் என் தம்பி இந்த மாதிரி இருக்காங்க எடுத்துக்கிட்டுமான்னு தோணும். கேட்டனா நம்ம தப்பா நினைச்சுவாங்களோ, நம்ம ஏதோ இதாயிடுவோமா, வேண்டாம். இப்படிதான் போயிட்டே இருந்துச்சு. அப்ப அவரோட அஷ்டம் சக்தி சொன்ன சக்தி இந்த மாதிரி பிறந்தநாள் வருது. சப்போஸ் சார்கிட்ட எங்க ஷூட்டிங்ஸ் படைங்கன்னு கேட்டு எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு எனக்கு சப்போஸ் இருக்குன்னா நான் ஓகே, இல்லாட்டும் நான் சாரை பார்க்கலாமா, பிறந்தநாள் சொல்றது என் வீட்டுல கூட்டு மீட் பண்ண முடியுமா, இதான் கேட்டு 1 நிமிஷம் மீட் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சத்தி இருங்க நான் பொறுமையா கிடைச்சது. அதுல இருந்தா எனக்கு சார் தான் தாராளமா கூட்டிட்டு வாங்க சார் அப்படின்ட்டாரு. ரொம்ப தாராளமா ப்ளீஸ் ஃபேமிலியோட உடனே வாங்க அப்படின்ட்டாரு. மறுநாள் போய் நான் பார்த்து என்னன்னா அதுக்கு ஒரு லக்குன்னா அந்த யதார்த்தமா எங்க வீட்டுல எப்பவுமே கிராமத்துங்க வராதவங்க, என் அண்ணன் குழந்தைங்க, என் தம்பி பொண்டாட்டி எல்லாமே வந்திருந்தாங்க. இப்ப எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்பு. எல்லாத்துக்கும் கூட்டி போய் ஏவிஎம் ஸ்டுடியோ 2வது பக்கம் திருவேன் ரொம்ப லாங்னா கூட கொஞ்சம் ஒரு சப்போஸ் யோசிச்சிருக்கல. ஏவிஎம் ஸ்டுடியோல ஷூட்டிங் போச்சு. அப்படியே எல்லாத்துக்கும் கூட்டி போய் உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்து அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்கும். அது என் கூட சொந்தக்காரங்க 5 பேர் இருந்தாங்க. ஒரு 10-12 பேர் மொத்தம் போட்டு வந்தாச்சு. இப்ப இந்த ட்விட்டர் இந்த பேஸ்புக் கூட இதை போட்டு விட்டா பெருசா பண்ணணும் எனக்கு தெரியல. அன்னைக்கு அது கூட தெரியாது. எனக்கு எடுத்துருந்ததுக்கு அப்புறம் அடிச்சு விட்ட எல்லாம் பறக்க வர்றாங்க. எனக்கு அப்ப இந்த இதெல்லாம் இல்லை. எனக்கு தெரியவே தெரியாது.